அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான கேள்வி தான் டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் யாருக்கு எவ்வளோ பணியிடங்கள், அதோட சிலபஸ் என்ன அப்படின்றது தான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. 1910 போஸ்ட்டுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது மெக்கு, ட்ரிபிள்இ, இசி, சிவில், சிஎஸ்சி, ஆட்டோமொபைல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பிளிட் அவுட் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு, போஸ்ட் கோடு, ஸோ இந்த மாதிரி வேகன்சியை ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வேகன்சிஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ யாரும் டெலகிராம் குரூப் இல்லைன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில். சரியா? ஆர்எல்ஏ அகாடமின்ற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சியை இந்த மாதிரி ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்றதையும் போட்டிருக்கோம். சரியா? உங்களுக்கு இது ட்ரிபிள்இ, அடுத்து மெக்கு, அடுத்து இசிஇ, அடுத்து சிவில், அடுத்து சிஎஸ்சி, அடுத்து ஆட்டோமொபைல். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட இதை ஜூம், அதாவது ஒரே இதில் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு ஜூம் குறைச்சலாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்க, அதாவது ட்ரிபிள்இ வேகன்சி. ட்ரிபிள்இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது எல்லாமே ட்ரிபிள்இக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். சரிங்களா? ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். கோட் நம்பர், போஸ்ட் கோட் கொடுத்துருப்போம். சப்ஜெக்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ். சப்ஜெக்ட் கோட் 535, வேகன்சிஸ் 5. எலிஜிபிள் யார் யார் அப்படின்றத கொடுத்துருப்போம். டிகிரியா, டிப்ளமோவா, இல்லை டிப்ளமோ மட்டுமா, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே இப்படி தாங்க கொடுத்துருப்போம். ஓவராலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்துக்குமே இப்படி தான் கொடுத்துருப்போம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி டிப்ளமோ மட்டும்தாங்க எலிஜிபிள். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. ஜேடிஓக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் டிகிரியும் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமோ மட்டும்தாங்க எலிஜிபிள். அதில் உங்களுக்கு டிஎன்இபியில் மட்டும் 656 வேகன்சி. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்க்ளூடிங் ஷார்ட்ஃபால் வேகன்சி, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வேகன்சி. இது எல்லாமே சேர்த்து தான், ஜென்ரலாக கொடுக்கல. ஸோ அதனால டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக நான் கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் அதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த போஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். சரியா? ஸோ ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா 725 வேகன்சிஸ் மொத்தம். அதாவது சில போஸ்ட் காமன் ஃபார் ஆளாக இருக்கும். அதாவது டிகிரி இன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படின்றது கொடுத்ததுனால அது எல்லா இன்ஜினியருக்கும் எலிஜிபிள் தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கோடை பார்த்துக்காங்க, பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. மொத்தம் எத்தனை, 7 வகையான போஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கு. சரி, பார்த்துக்கோங்க. டோட்டலாக 725 வேகன்சி. சரியா? கிளியராங்க? அடுத்து மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343 வேகன்சிங்க. 343 வேகன்சி மெக்கானிக்கலுக்கு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, அவ்வளோ வேகன்சியா மெக்கானிக்கல் இருக்கு அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். காமன் ஃபார் ஆளும் இருக்கு. அதே மாதிரி சிலதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே என்னது, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் கோடு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சப்ஜெக்ட் பேப்பரு, சப்ஜெக்ட் கோடு, வேகன்சிஸ், எலிஜிபிள். ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், டிகிரிக்கு என்ன, டிப்ளமோக்கு என்னன்ற மாதிரி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு மட்டும் 16 வகையான போஸ்ட் இருக்கு. 343 வேகன்சி இருக்கு. ஸோ தயவு செய்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வேகன்சியோட அப்டேட் எல்லாமே நான் டெலகிராம்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில என்ன இருக்கு, அப்டேட்டட் மெட்டீரியல் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா விதமான அப்டேட்டட் மெட்டீரியலும் அப்டேட் பண்ணுவோம். இன்னும் அப்கமிங் 1 வீக்ல மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவோம், ஐடிஐ ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வேகன்சியை பற்றியோ இல்லை நோட்டிஃபிகேஷனை பற்றி போடுறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சரியா? அடுத்து இசிஇ வேகன்சி. இசிஇ வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 52 வேகன்சிங்க. இசிக்கு அவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த டிகிரி இன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா அது காமன் ஃபார் ஆல் தான். இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஒர்க் ஷாப், கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல 36 இது காமன் ஃபார் ஆல். அதனால சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? நானும் அப்ளை வீடியோ போடுறப்ப அதை அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு போடுவோம். ஸோ மெக்கானிக்கலுக்கு 16 போஸ்ட்டு,
இசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான போஸ்ட். ஸோ என்னென்ன அப்படின்றது டெலகிராம்ல நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க சரியா. அடுத்து சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வகையான போஸ்ட். மொத்தமா என்னது 216 வேகன்சி. சிவிலுக்கு 216 வேகன்சிஸ் சரிங்களா. அதுல சிலதுக்கு டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிளா இருக்கும், சிலதுக்கு டிகிரி அண்ட் டிப்ளமோ. அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட். யார் யார் டிப்ளமோ எலிஜிபிள், யார் யார் டிகிரி எலிஜிபிள். சார் ஐடிஐக்கு நான் போடவே கிடையாது சரிங்களா. ஐடிஐக்கு நான் போடவே கிடையாது. ஐடிஐ ஃபுல்லாக ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதெல்லாமே ஐடிஐக்கு தனியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 வேகன்சி இருக்கு. அது போக ஜென்ரல் இன்ஜினியரிங்ல இருக்க 41 வேகன்சிக்கும் அவங்க எலிஜிபிள் தான் சரியா. ஸோ இதுவும் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 67 வேகன்சி இருக்கு. 67 வேகன்சி. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து முக்கியமா வந்து ஆட்டோமொபைல் தான் முக்கியமா கேட்குறாங்க, மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமொபைல் சரியா. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குண்டான சிலபஸ், ஸோ இந்த ட்ரேட்லாம் இருக்குன்னா எங்க போய் சிலபஸ் டெவலப் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல போயிட்டு லாஸ்ட்டுக்கு போயிருங்க. லாஸ்ட் தான் டிப்ளமோ ஐடிஐ சரிங்களா. ஸோ அந்த டிப்ளமோ ஐடிஐல லாஸ்ட் போயிட்டீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பேப்பர் ஃபுல்லா இதுல இருக்கும். இங்க இருப்பாங்க ட்ரேட் சீட் மெட்டல், ட்ரேட் டீசல் மெக்கானிக், ட்ரேட் எலக்ட்ரீஷியன், ட்ரேட் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல், சிவில் இன்ஜினியரிங், டிராஃப்ட்மேன் சிவில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரேட் இருக்கு, நீங்க என்னென்ன அப்ளை பண்ண போறீங்களோ நீங்க தனித்தனியா டெவலப் பண்ணி வச்சுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஜேடிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா தனித்தனி சிலபஸா இருக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும். நீங்க அதை ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். இங்க பாருங்க, இப்போ அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷின்னா நீங்க அட்வான்ஸ்டு சிஎன்சி அதுக்கு தனியா படிக்கணும், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தனியா படிக்கணும், ஆப்ரேட்டர் அட்வான்ஸ்டு மிஷின் டூலுக்கு தனியா படிக்கணும், பம்ப் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கல் தனியா. ஸோ இதுக்கு எல்லாமே சிலபஸ் நம்ம ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த சிலபஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இந்த சிலபஸும் வேணா உங்களுக்கு டெவலப் பண்ணி நான் என்ன பண்றேன், டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி பேப்பர் 1க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில இருக்கு. இந்த மெட்டீரியல் வாங்கி பார்த்தாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, ஜிஎஸ்க்கு, அது போக ஃப்ரீ கிளாஸஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.